தனுஷ ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? தனுசு அப்படின்னு சொன்னாவே வில் அம்பு. அது மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போர்க்களத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரும். வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப்ல எப்படி இருப்பாங்க சார்? பக்கத்தில் இவங்க வேலை செய்கிறவங்க அவங்க எப்படி இருந்தால் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிற இடத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இடுப்புல இருந்து மூட்டு வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு, தொடை வலிக்கிறது, அதே மாதிரி பிரச்சனைகள், இதே பிட்டம் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கி கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. 9ஆம் எண்ணில் இருக்கக்கூடிய வீடு நம்பர், கார் நம்பர் எல்லாம் பயன்படுத்தலாம். தனுசு ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிடாசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் என்னென்னலாம் அவங்க அனுபவிக்க போறாங்க, அவங்க ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க சார். தனுஷ ராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? தனுசு அப்படின்னு சொன்னாவே வில் அம்பு. அந்த வில் அம்பு எங்கே பயன்படும் அப்படின்னு கேட்டால் போர்க்களத்தில் பயன்படும். அது மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போர்க்களத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி. இந்த ஒரு வாசகம் வரும், போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் தான் மாறுமா அப்படின்னு வாசம். அது மாதிரி இவங்களுடைய போர்க்களம் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் போர் எப்பவுமே வாழ்க்கையில் நிற்கவே நிற்காது. அதனால் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரும். எப்போதான் என் பிரச்சனை தீரும் அப்படின்னு அதிகமாக கேட்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கள தொல்லை பண்ணுவாங்க, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பாதிக்கப்படக்கூடிய, அதனால் அவங்ககிட்ட சண்டை போடுறவர்கள் இந்த தனுசு ராசி. அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பயங்கர பாலிடிக்ஸ் நடக்கும் இவங்க எதிர்த்து. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவங்களுக்கும் இவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அதனால் பாதிப்புகள் அதிகமாகக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி. இன்னும் பிஸ்னஸை சொல்லவே வேண்டாம், எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சாதாரணமாக எதாவது பேசினா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே ஏதாவது ஒன்று பேசுவாங்க. கடைசியில் ஒன்று இவங்க சாரி சொல்லுவாங்க, இல்லை இவங்க சண்டை போடுவாங்க. இது ரெண்டும் நடக்காத தனுசு ராசி என்பது வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. தனுஷ ராசி நேயர்களுக்கு அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே போர்க்களம் இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ரைட் பர்சனை சூஸ் பண்ணணும்னு திருமண வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பது முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் ரைட்டாக இல்லையே, அவரை சரி பண்ணணும் கடைசி வரைக்கும் போராடி தோற்கக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பது. முக்கியமாக மூல நட்சத்திர பெண்கள். மூல நட்சத்திரம்னாவே மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க வர நிறைய பேர். அதனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலைன்னு பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை. நிறைய பேர் கல்யாணமே நடக்காமல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. தனுஷ ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறந்தவொன்னே ஒரு இடம் மாற்றம் இருக்கும், ஒரு வேலை மாற்றம் இருக்கும், ஒரு தொழில் மாற்றம் இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கோ அவங்களாம் ஊர் மாறி செல்ல வேண்டிய, இடம் மாறி செல்ல வேண்டிய, வீடு மாற வேண்டிய, சில பேர் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அந்த குழந்தை பேர் ஏற்படுத்தி கொடுக்குது. என்னென்னா அப்படி மாறலை அப்படின்னா இந்த குழந்தைங்க இவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிப்பாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், இவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு. தனுஷ ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? தனுஷ ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த போட்டி போட்டு இருக்கும்போது எல்லா நேரம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. தோல்விகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஸ்னஸாக இருக்குது.
அப்போ அதை நிறைய இடத்துல வெல்ல முடியாமல், எனக்கு பிஸ்னஸில் ஜெயிக்க முடியல, என்னால் பெருசாக காம்படிஷனை வந்து என்னால் ஓவர்சீ பண்ண முடியல, என்னால் அதை தாண்டி போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிஸ்னஸை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய அவங்கள போய் கடைசியாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ணவங்க கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, என்னங்க பிஸ்னஸ்லாம் வேண்டாங்க, நான் ஒழுங்காக அப்படியே நிம்மதியாக இருந்தால் போதும், ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா இல்லை பிஸ்னஸே பண்ணோமா, ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக பண்ணோமா போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருப்பாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர அன்பர்களாக இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய கடன் பட்டு வாழ்க்கையில் ஏன்டா பிஸ்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னு விரக்தியில் அந்த பிஸ்னஸை விட்டு வெளில போகக்கூடிய நண்பர்களாக நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க. தனுசு ராசி நேயர்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? தனுசு ராசி நண்பர்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நல்லா இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். பக்கத்தில் இவங்க வேலை செய்கிறவங்க அவங்க எப்படி இருந்தால் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய குறைகளை அவங்கக்கிட்டே சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க. உங்ககிட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னால் என்ன ஆகும்? அது ஒரு மனசு வருத்தத்தை கொடுக்குமா? இல்லை என்னதான் இருந்தாலும் இவர் நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இல்லை இவங்க மேலே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸுடைய ஆதரவு இல்லாதனால நிறைய நேரத்தில் வேலையை இழக்கக்கூடியவர்கள், வேலை மாற்றத்தை செய்யக்கூடியவர்கள், இல்லை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ராசி என்பர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க. என்னன்னா நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் பிற்பகுதி, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஆனால் அந்த 60 வயசுக்குள்ளே இவங்க படக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அளவில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த தனுசு ராசி என்பதுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் அவங்க கவனமாக இருக்கணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்ங்க சார்? தனுசு ராசி என்பது என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம நேர்மையாக இருக்கோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அது மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. இவங்க நேர்மையாக இருக்கிறதுனால எல்லாருமே நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, இன்னொருத்தர் நேர்மையாக இல்லையே அப்படின்னு சொல்லி அதனால் அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டு அவங்களும் பிரச்சனையாகி இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய தகராறாகி அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ இவங்கள ஏதாவது பண்ணலாம், இவங்களை எங்கேயாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்களாக இருக்காங்க. அதனால் அந்த நேர்மைன்ற விஷயத்த இவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை மற்றவங்கள பார்க்காம இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விளை நிலங்கள் பார்த்தீங்கன்னா இடம் வீடாக வாங்காமல் இடமா வாங்கி போகிறது மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய சேவிங்ஸாக மாறி ஃப்யூச்சரில் அதுதான் இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி. 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வேணும், நான் நிம்மதியாக ரிட்டையர் ஆகணும், எனக்கு அப்பவும் பணம் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்க ஒரு இடம் வாங்குவது சிறப்பு. அதில் வீடு இருக்கக்கூடாது. வீடு இருந்தால் திருப்பி பிரச்சனை வரும். தனி இடமாக வெறும் வேக்கண்ட் லேண்டாக இல்லை ஒரு விளை நிலமாக இருப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் என்னென்ன குறைபாடுகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இடுப்புல இருந்து மூட்டு வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். தொடை சம்பந்தமான பகுதி, அதுமாரி மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு, தொடை வலிக்கிறது, அதே மாதிரி பிரச்சனைகள், இளவேறு பிட்டம் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதனால் பைல்ஸு, ஹிரண்யா இதெல்லாம் அதிகமாக நிறைய நோய்களை சந்திக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பதாக இருப்பாங்க. எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசுக்கு மேலே எனக்கு அது முடியல இது முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு நோய் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பதாக இருக்காங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படிங்கிறது எந்தெந்த ராசியெல்லாம் வருங்க சார்? தனுசு ராசிக்கு எதிரி ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடக ராசி என்பது மிகப்பெரிய எதிரி. தனுசுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க கடகம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய, அவங்களால பார்த்தீங்கன்னா தீராத அவமானம், தீராத பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்போயுமே வரும். அதனால் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே கடக ராசி என்பதை கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவமானத்தையும் தீராத கடனையும் கடந்தே போக முடியாது. அதனால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலையக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பதாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசி என்பது, இந்த தனுசு ராசிக்கு ரிஷப ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படா இவங்களை மாட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பதாக இருப்பாங்க. அதனால் தனுசு ராசி என்பது ரிஷபராசிக்கிட்ட பழகும்போது என்னென்னா இவங்க தேவையில்லாமல் இவங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க,
இவங்களுடைய பழைய விஷயம், பழைய கதையெல்லாம் சொன்னாங்கன்னா, கடைசியில் அதில் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு இவங்க எங்கே மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கரெக்டாக போட்டுக்குடுவாங்க. கடைசியில் அதனால் பெரிய வாழ்க்கையில் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, அதுமாதிரி குடும்ப உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசி என்பவர்கள் அதிகமாக வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர், லக்கி கலர் இதெல்லாம் என்னென்ன இருக்குங்க சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கி கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. அந்த சிகப்பு நிறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதாவது சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ, ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ, ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன லெவலில் ஒரு கலர் பேப்பராகவோ இல்லை துணியாவோ பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் லக்கி நம்பர், அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. 9ஆம் எண்ணில் இருக்கக்கூடிய வீடு நம்பரு, கார் நம்பர் எல்லாம் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் எண்ணு கூட்டுத்தொகையில் உள்ள வீடு நம்பரு, கார் நம்பர் அதெல்லாம் பயன்படுத்துவது சிறப்பு. அதே போல் 9ஆம் தேதியில் பிறந்தவங்க, இவங்க கூட இருக்காங்க, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய ராசி என்பவர்களாக தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? தனுசு ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா குருமார்களை வழிபாடு செய்வது. அந்த குருமார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷீரடி சாய்பாபாலேருந்து, காஞ்சி பெரியவர்லேருந்து, ராமானுஜர்லேருந்து, ராகவேந்தர்லேருந்து எல்லா குருமார்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. அதை பண்ணாங்கன்னாவே வாழ்க்கையில் பெரிய லெவலில் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.